Morning students, today we are going to see the continuation of Python variables and operators. So last class la pathina idoda introduction and key features of Python பத்தி discuss பண்ணிருந்தோம். So today class என்ன பார்க்க போறோம் அப்படினா programming in Python. So the Python ideal பாத்தீங்கன்னா so என்ன version நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா 3.x. So இதோட வெப் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க www.python.org அப்படின்றது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நாம் வந்து இப்போ பைத்தானை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம பைத்தானை யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 2 ways, namely interactive mode and script mode. The interactive mode allows us to write codes in Python command prompt, whereas in script mode programs can be written and stored as separate file with the extension .py and executed. Script mode is used to create and edit Python source file. Pythonல பார்த்தீங்க அப்படின்னா 2 mode யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோடு. ஓகேவா? ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்ன, ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 3 times அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்களே அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் நம்மளுடைய பைத்தான் கோடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக இந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில். ஸோ இதில் தான் வந்து நம்மளுடைய கோடு எல்லாமே ரைட் பண்ணோம் அண்ட் ரன் பண்ணுற அவுட்புட்டையும் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா இந்த இன்ட்ராக்டிவ் மோடில். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோடு. ஸோ ஸ்கிரிப்ட் மோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமை ரிட்டர்ன் பண்ணுவோம் அண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் மோடை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி ஸ்டோர் பண்ணணும் இதோடைய ஃபைல் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா நான் ரீகால் பண்ணுறேன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த ஃபைல். ஓகே, ஸோ C++ல் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபைல் நேம் கொடுப்போம் .cpp அப்படின்னு சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பைத்தான். ஸோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் .ppன்னு கொடுத்து சேவ் பண்ணும். பட் பைத்தானில் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஓகே, அப்போ தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் எடிட் பைத்தான் சோர்ஸ் ஃபைல். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணவும் அண்ட் எடிட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் மோடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். What is an interactive mode programming? In interactive mode, Python code can be directly typed and the interpreter displays the results immediately. The interactive mode can also be used as a simple calculator. இப்போ இன்ட்ராக்டிவ் மோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் டேரெக்டாக நம்ம சிம்பிள் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ லைக் ஏ கால்குலேட்டர். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் கால்குலேஷன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரோக்ராம் இல்லாமல் இன்ட்ராக்டிவ் மோட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிள் கால்குலேஷனை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இன்வோக்கிங் பைத்தான் ஐடில். ஸோ எப்படி போகலான்னு பாருங்கள். த ஃபாலோயிங் கமாண்ட் கேன் பி யூஸ்டு டு இன்வோக் பைத்தான் ஐடில் ஃபார் விண்டோஸ் OS. ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x ஐடில். ஸோ இப்போ அந்த ஐடில் விண்டோ நம்ம போய்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நமக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனேவே நமக்கு வந்து பைத்தான் வந்து நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்துடும். வேணால் நம்ம இந்த மாதிரி ஐக்கானை கூட எடுத்து வச்சுக்கலாம். கிளிக் பைத்தான் ஐக்கான். ஸோ ஐக்கானை கிளிக் பண்ணாலும் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி நமக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். நவ் பைத்தான் ஐடில் விண்டோ அப்பியர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய பைத்தான் ஐடில் விண்டோ. இதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், சிம்பிள் பாருங்கள், பைத்தான் ப்ராம்ப்ட். ஸோ இந்த மாதிரி 3 times கிரேட்டர் தேன் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிம்பிள் பேர் பைத்தான் ப்ராம்ப்ட். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது 1 mark அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, ஸோ மேலே ஃபைல் எடிட் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். மெனு பார், ஸோ அதுக்கும் டாப்பில் டைட்டில் பார் இருக்குது. இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த பைத்தான் ப்ராம்ப்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இண்டிகேட் தட் த இன்டர்பிரிட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Therefore, the prompt on screen means IDLE is working in interactive mode. Now let us try as a simple calculator by using a simple mathematical expression. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்களா பைத்தான் ப்ராம்ப்ட். ஸோ அது எதுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இன்டர்பிரிட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ப்ரோக்ராம் அதை கோடிங்கோ இல்லை வேறு ஏதாவது கால்குலேஷனோ ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அதை இன்டர்பிரிட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கொடுக்கும். இன்டர்பிரிட்டர் அப்படின்றது யார் அப்படின்னா லைக் டிரான்ஸ்லேட்டர். ஸோ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது கெட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி மெஷின் கோடுக்கு கொடுக்கும்.
அகைன் நமக்கு அவுட்புட் என்ன பண்ணணும்னா ஸோ மெஷின் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் ஆகிட்டு ஸோ நமக்கு நம்மளுடைய ஆன்சர்ஸை நமக்கு கொடுக்கும். ஸோ அதை வந்து இன்டர்பிரேட்டர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி கொடுக்கும். ஓகே, ஸோ அதான் அதோடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1, இப்போ நம்ம போய்ட்டு அப்படியே என்ன பண்ணலான்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் பக்கத்தில் 5 + 10 அப்படின்னு கொடுத்த உடனே கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5 + 50 × 10, ஸோ நமக்கு ஆன்சர் 505 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஆஸ்டிக் சிம்பிள் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 × 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 50 × 10ன்றது மல்டிப்ளை. இந்த மாதிரி 5 × 2 அந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஸ்டிக் சிம்பிள், அதாவது ஸ்டார் இருக்குல்லையே ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய மீனிங் என்னென்னா 5². ஓகேங்களா, பவருக்காக யூஸ் பண்ணுறது சிம்பிள் இது. பைத்தானில் நம்ம பவர், அதாவது ஸ்கொயர் பவர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். 5⁻², அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக லெசன்ஸில் எல்லாமே வரும். ஓகே, ஸோ 5 × 5 25. ஓகேவா, இதான் வந்து சிம்பிள் கால்குலேட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், பிரிண்ட். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிள் கால்குலேட்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பைத்தானுடைய ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராமெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது இன்ட்ராக்டிவ் மோட்லே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாமே சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ பிரிண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் பிரிண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், நமக்கு ரவுண்டட் ப்ராக்கெட்ஸ், ஸோ வித்தின் டபுள் குவாட்ஸ். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கா, அவ்வளோதான். ஸோ என்டர் கொடுத்தோடனே ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட்புட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அதுதான் அதோடைய அவுட்புட். ஓகேவா, ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், x = 10, y = 20, z = x + y. ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 20. நெக்ஸ்ட் z = x + yன்னு சொல்லிட்டாங்க. அப்போ z வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா. ஸோ z = 30 நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கு பதிலாக நம்ம ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது அனதர் மெத்தட் ஆஃப் பிரிண்ட். ஸோ பிரிண்ட்டில் பாருங்கள் வித்தின் கோர்ஸ்க்குள்ள த சம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, கமா z. ஸோ கமாவுக்கு அப்புறம் தான் z கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த z தான் அவுட்புட் வேரியபிள், xy அப்படின்றது இன்புட் வேரியபிள், zன்றது அவுட்புட் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், த சம் = 30. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய பைத்தான் ஸ்க்ரீன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராமை இப்படி தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, இன்ட்ராக்டிவ் மோட் ஆர் இன்ட்ராக்டிவ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்கில் பேசிக்கலி a script is a text file containing the Python statements. So script அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க, script is a text file containing the Python statements. Python scripts are reusable code. Once the script is created, it can be executed again and again without retyping. The scripts are editable. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேங்களா, ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் போயிட்டு தான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் இருக்கக்கூடிய டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பைத்தான் கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட் அகைன் அண்ட் அகைன் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நாம் திரும்ப திரும்ப ரீடைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் எடிட்டபிள். அதுக்குள்ளே போய் சேஞ்சஸ் பண்ண முடியுமா ப்ரோக்ராம்ஸ்னு, கண்டிப்பாக முடியும். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இன் பைத்தான். இப்போ ஸ்கிரிப்ட் மோடில் போய்ட்டு ஒரு நியூவாக ஒரு ஃபைலை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சூஸ் ஃபைல், நியூ ஃபைல் ஆர் ப்ரெஸ் Ctrl+N இன் பைத்தான் ஷெல் விண்டோ. இப்போ நம்மளுடைய மெனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஃபைல். ஸோ அதில் ஃபைலில் நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்
ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+N ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நியூ ஷெல் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதை வந்து ஸ்கிரிப்ட் மோட் பாருங்கள், ஸ்டெப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபைல் மெனு கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு பிளாங்காக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வரும். அன்டைட்டில் பிளாங்க் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன். நம்ம நோட் பேட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நோட் பேட் தான் இது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம எங்கே போய் யூஸ் பண்ணுறோம்னா பைத்தானுக்குள்ளே போய் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் போயாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு பிளாங்காக வந்துருச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நான் சம் சிம்பிள் கால்குலேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ டைப் த ஃபாலோயிங் கோட் இன் ஸ்கிரிப்ட் எடிட்டர். A = 100, B = 350, C = A + B. ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் த சம் ஈக்குவல் டு பாருங்கள், பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி வித்தின் ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை டைட்டில்ஸ் இல்லை மெசேஜ், ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே நம்ம டபுள் குவாட்ஸ்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமா கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய அவுட்புட் வேரியபிள் கொடுக்கணும். அவுட்புட் வேரியபிள் என்னங்க? சி இல்லையா? ஏவையும் பியையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது? சி. ஸோ அப்போ அந்த சியை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அங்கே சி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு சிக்கான ஆன்சரை நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ சிக்கான ஆன்சர் என்ன? 450. ஸோ நமக்கு அந்த அவுட்புட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இது எங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் அவுட்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ராக்டிவ் மோடில் போய்ட்டு அதோடைய அவுட்புட்டை நம்மளால் வியூ பண்ண முடியும். ஓகே, அப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றதும் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அதுதான் பாருங்கள், சேவிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஆஸ் யூஷுவல் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் எப்படி நம்ம சேவ் பண்ணுவோம் நோட் பேடில், அதே மாதிரி தான். சூஸ் ஃபைல், சேவ் ஆர் ப்ரெஸ் Ctrl+S. ஸோ ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா Ctrl+S யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சேவஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இந்த மாதிரி சேவஸ் டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம அப்பியர் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணுமோ அங்கே போய் நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோல்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரைவில் எந்த ட்ரைவில் வேணாலும் போய்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய்ட்டு சேவ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. ஸோ demo1.py. ஸோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணணும்னு சொன்னாலே அதனால் கொடுக்கலனாலும் ஆக்சுவலாக வந்து பைத்தானுக்குள்ளே போய் சேவ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே அது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து .pyன்னு கொடுத்தாலே அதுவே எடுத்துக்கும். ஸோ சேவ். ஃபைல் நேம் மட்டும் ரிப்பீட்டடாக சேம் நேம் கொடுக்கக்கூடாது. ஓகே, in the savers dialog box, select the location where you want to save your Python code and type the file name in file name box. Python files are by default saved with extension .py. Thus, while creating Python scripts using Python script editor, no need to specify the file extension. ஸோ இதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் டிஃபால்ட்டாகவே அதுவே எடுத்துக்கும், நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன் டு சேவ் யுவர் பைத்தான் கோட். ஸோ இதை நேம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ஹவு டு ரன் த பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ பாருங்கள், மேலே மெனு இருக்கு இல்லையா, ரன், எடிட், ஃபைல் எடிட், ஃபார்மேட், ரன்னை பார்த்தோம் இல்லையா, அதில் ரன்னுன்ற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ரன் ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ரன் மாடியூல்னு இருக்கு பாருங்கள். ஸோ ரன் மாடியூல் ஆர் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F5. ஸோ இதுவும் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ ஷார்ட்கட்டு F5. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் எங்கே போய்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்தாச்சு. ஸோ நேம் கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது ஃபைலை ஓப்பன் பண்ணி சொல்லும். ஓகே, ஸோ நம்ம சேவ் பண்ண ஃபைலை போய் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். இஃப் யுவர் கோட் ஹேஸ் எனி எரர் இட் வில் பி ஷோன் இன் ரெட் கலர் இன் த ஐடியல் விண்டோ. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவோம், ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி மிஸ்டேக் அந்த லைன்லன்னு சொல்லி காமிக்கும். And Python describes the type of error occurred. To correct the errors, go back to the script editor, make corrections, save the file using Ctrl+S or file save and execute again. இப்போ பைத்தானில் போய்ட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குது நம்ம ப்ரோக்ராமில், நம்ம ஸ்கிரிப்ட் எடிட்டருக்கு போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரெட் கலரில் அது அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ ஃபார் ஆல் எரர் ஃப்ரீ கோட் த அவுட்புட் வில் அப்பியர் இன் த ஐடியல் விண்டோ ஆஃப் த பைத்தான். ஸோ நமக்கு எரர் எதுவுமே கிடையாது அப்படின்னா அதோடைய அவுட்புட்டை வந்து நம்மளுடைய இன்ட்ராக்டிவ் மோடில் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ பாருங்கள், அவுட்புட் பாருங்கள், அதாவது sum = 415 கிடச்சிருக்கா. ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிஸ்டம் வச்சுருக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
Okay students, thank you.